Hello, welcome friends. This is Sudarshan. When we prepare presentation module 4. போன கிளாஸில் ஒரு PowerPoint ப்ரெசன்டேஷனில் ஒரு ஸ்லைடில் காணப்படுற ஆப்ஜெக்ட்டுகளுக்கு எப்படி அனிமேஷன் கொடுக்குற ஒரு அனிமேஷன் சொன்னால் என்ன, அனிமேஷன் பேன் எப்படி யூஸ் பண்ணுற, அதில் என்னென்ன அனிமேஷன் இருக்குது, அதை எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் முற்றுமுழுதாக ஒரு ஸ்லைடுக்கு ஃபுல்லாக ஒரு அனிமேஷன் எப்படி அப்ளை பண்ணுறன்ற பார்ப்போம். லாஸ்ட்டாக போன டியூட்டோரியலில் எடுத்த ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நான் நேரத்தோடு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன், அனிமேஷனில் எடுத்து விட்டுத்தேன், ரிமூவ் பண்ணி விட்டுத்தேன். இப்போ திரும்ப நின்று எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் அனிமேஷன் பேனுக்குள்ளே டைரெக்டாக போகிறேன். அப்போ காணப்படுற ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் காணப்படுற ஆப்ஜெக்டையும் நான் ஒரு விரும்பின மாதிரி ஒரு அனிமேஷன் கொடுக்க போகிறேன். இல்லை ஓகே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நம்மளுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அட் அனிமேஷனுக்குள்ளே போய் கொடுக்குறதுக்கும் அட் அனிமேஷன் இல்லாமல் போய் கொடுக்குறதுக்கும் இன்னும் மாற்றம் உங்களுக்கு தெரியும். வேறு தேவையில்லைன்னு சொன்னால் இவர் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கொள்ளலாம். திரும்ப கொடுத்துக்கொள்வோம். அட் அனிமேஷன், more intense effect, clip, ஓகே பண்ணிக்கொள்கிறேன். அதே டெக்ஸ்ட்டுக்கு அதே மாதிரி இவருக்கு இன்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இவருக்கு மெயின்டெனன்ஸை கொடுக்குறேன். ஒழுங்காக கொடுத்த முடிச்சுன்னா எந்த பிரச்சனையுமே வராது. அதே கிளிப் நான் கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, பிறகு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே டைமில் எம்பசிஸும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வேறு வேறையாகவே அப்ளை பண்ணிக்கொள்வோம். emphasis effect, ஓகே. இவருக்கும் at animation emphasis, ஓகே. டிஃப்ரெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைட் என்ட்ரன்ஸ் ஆகின பிறகு ரெண்டும் எம்பசிஸ் ஆகின பிறகு அவங்களுக்கு தேவையான மாதிரி எக்ஸிட் பண்ணலாம் நம்ம. ஓகே, எப்படி அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், இவருக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டோட்டலி 10 என்ட்ரன்ஸ் இருக்குது, 10 எம்பசிஸ் இருக்குது, 10 எக்ஸிட் இருக்குது. யாருன்னு சொன்னால் இது 2 ஆப்ஜெக்ட்டுக்கும், ரெண்டுமே ஆப்ஜெக்ட். அதே போல் மற்ற ஸ்லைட் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த இமேஜுக்கு இப்போ அனிமேஷன் கொடுப்போம். அட் அனிமேஷன், more intense effect, ஓகே. அப்போ இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இதில் அதில் எம்பசிஸ் எதுவும் ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்படி ஜூம் பண்ணி எக்ஸிட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கொள்வோம். அதே போல் அதே இவருக்கு எக்ஸிட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிட்டுக்கு ஒரு பொருத்தம். ஓகே, இதை அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பார்த்த முடிச்சோன்னா இந்த குறிப்பிடப்பட்ட அனிமேஷன் கொடுத்தாச்சு. இவருக்கு நம்ம கொடுத்துக்கொள்ளலாம் அட் அனிமேஷன், குறிப்பிடப்பட்ட at animation emphasis, okay. At animation exit, okay. அப்போ குயிக்காக நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எம்பசிஸ் ஒரே டைமில் டெக்ஸ்ட்டும் இதே மாதிரி சொன்னால் ஒரே டைமில் என்ன செய்யலாம், அவருக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்து போட்டு இவருக்கு முன்னே செய்யலாம், அதே டைமுக்கு என்ட்ரன்ஸை கொடுக்கலாம். இப்போ அவர் ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரன்ஸ் வரணும். ஓகே, எம்பசிஸ் அப்ளை பண்ணிக்கொள்வோம். அட் அனிமேஷன் எம்பசிஸ், ஓகே. ஆட் பண்ணிக்கொள்கிறேன் எம்பசிஸ். ஓகே, எக்ஸிட் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸிட் அட் அனிமேஷன், ஓகே, எக்ஸிட். அதே மாதிரி சார்ட் அட் அனிமேஷன், ஓகே, சேம் டைம், ஓகே.
சேம் டைம் 2 பேருக்கு எம்பசிஸ் கொடுத்து கொள்ளலாம். சார்ட் ஓகே. அனிமேஷன் எம்பசிஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட் அண்டர்லைன் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துக்கொள்கிறேன். ஒரு எக்ஸிட் நீங்கள் மூவ் எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து ஒரு சாம்பிள் ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கொள்கிறேன். ஒர்க் எக்ஸிட் ஓகே. ஓகே டேபிள் கொடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக சார்ட்டை கொடுத்துக்கொள்ளும். அட் அனிமேஷன் ஓகே வரைக்கும் அட் அனிமேஷன் மெயின்டென்ஸ் டெக்ஸ்ட்டுக்கு மெயின்டென்ஸ் ஒரே டைமில் நம்ம அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வேணுமெண்டா ஒரே டைமில் செய்யணும்னு சொன்னால் கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு 2 பேரையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. 2 ஆப்ஜெக்டிவ் செலக்ட் ஆகிருக்கு. அட் அனிமேஷன் எம்பசிஸ் என்ன எஃபெக்டை கொடுக்க போகிறீங்க ஒரே டைமில் அட் த சேம் டைம் ஒர்க் பண்ணுவார். நீங்கள் அப்படியும் கொடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே நான் எடுத்த 2க்கும் ஒரே டைமில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே அப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ 2 பேரும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே எக்ஸிட் பண்ணலாம் ஒரே டைமில். ஓகே பொருத்தமான நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே இதை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அனிமேஷன் ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் பாருங்கள், இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து ட்ரான்சிஷன் வந்து ஆஃப்டரில் இருக்குது. ஆஃப்டர் 15 செகண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ஸ்லைடும் வெளியேறி இருக்கும். நம்மளுக்கு தெரியும் வந்து அனிமேஷன் மூலம் தான் ஒரு ஸ்லைடை வந்து டிலே பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அனிமேஷன் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கிறதால வந்து அட் த சேம் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாரு. இப்போ என்ட்ரன்ஸ் ஓகே, எம்பசிஸ் எக்ஸிட் மற்ற ஸ்லைட் வருது. வேலை பார்த்தோம்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட இமேஜ்க்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். எம்பசிஸ் ஆகிறாரு, இப்போ எக்ஸிட் ஆகிறாரு. ஓகே அதுக்கப்புறம் ஹெட்டிங் இருக்கார், அதுக்கு எம்பசிஸ் எக்ஸிட். அடுத்த ஸ்லைட் அடுத்து கொடுத்த இமேஜ் ட்ராகன்ன்ற பேரில் எம்பசிஸ் எக்ஸிட். ஓகே மற்ற ஸ்லைட் டேபிள். இந்த டேபிளுக்கு நம்ம சேம் டைம் 2 கொடுத்துருக்கோம். ஓகே டேபிள் ஏதோ பிரச்சனை இருக்குது, அனிமேஷன் பிந்திட்டு போல. சார்ட் ஓகே 2 இதுக்கு 2க்கும் ஒரே இதை கொடுத்தேன் நான். அப்போ ஓகே பார்ப்போம் இப்போ டேபிள் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். டேபிள் குயிக்காக இருக்கிற போல் இருக்குது. பட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து இந்த அனிமேஷன் கொடுக்க உள்ள மிக முக்கியமான இன்னொரு விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால், இப்போ ட்ரான்சிஷனில் வந்து இப்போ ஆஃப்டர்ன்னு இருக்கக்குள்ள வந்து எல்லாமே வந்து 15 செகண்டுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னா ஒவ்வொரு ஸ்லைடாக எக்ஸிட் ஆகிட்டு போகும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நமக்கு ஆஃப்டர் ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடாது, நம்ம மவுஸை கிளிக் பண்ண தான் அனிமேஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால் வேறு அப்ளை பண்ணி எடுத்து விடுங்க. நம்ம ஒன் மவுஸ் கிளிக்கை கொடுத்து விடுவோம். ஃபஸ்ட் ஸ்லைடு கொடுத்துருக்கோம். அதே விஷயத்தை எல்லாத்துக்கும் அப்ளை டூல் கொடுத்து கொள்ளலாம். இப்போ அப்ளை டூல் கொடுத்தா வந்து இந்த குறிப்பிடப்பட்ட எஃபெக்ட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணப்படும். அதாவது வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் மட்டும்தான் இருக்காரு. எப்பெல்லாம் நீங்கள் மவுஸை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் தான் ஸ்லைட் வந்து மற்ற ஸ்லைடே போகும். ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்னென்னு சொன்னாலும் இப்போ நம்மளோட அனிமேஷன் கூட ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்குது. நம்மளுக்கு தெரியும் வந்து இப்போ நீங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், இந்த குறிப்பிடப்பட்ட அனிமேஷன் பேனலில் வந்து ஒன் பண்ண பாருங்கள், அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். இவர் வந்து என்னதில் இருக்காருன்னு சொன்னால் அனிமேஷன் வந்து ஒன் கிளிக்கில் இருக்கார், ஒன் மவுஸ் கிளிக்கில். நீங்கள் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ரன் பண்ண ஒரு அனிமேஷன் வேணுமெண்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இப்போ ரன் பண்ணி கொள்கிறேன். மவுஸை கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ மவுஸை கிளிக் பண்ண தான் இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மாற்றம். இப்போ இதில் வந்து எம்பசிஸ் நடக்குது, இப்போ இதில் எம்பசிஸ் நடக்குது. மவுஸை கிளிக் பண்ண எக்ஸிட் ஆகுது, மவுஸை கிளிக் பண்ண எக்ஸிட் ஆகுது. இப்போ மற்ற மவுஸை கிளிக் பண்ண சொன்னால் அடுத்த ஸ்லைடுக்கு என்ன செய்வார், அடுத்த ஸ்லைடு வராரு. இப்போ மவுஸை கிளிக் பண்ணதான் வந்து அவருக்குரிய அடுத்த இமேஜ் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் நமக்கு வரும். பாருங்கள் வருது. ஓகே இப்போ பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்து இது வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் இருக்குது. இப்போ ட்ரான்சிஷனும் ஒன் மவுஸ் கிளிக்லாம் இருக்குது, அனிமேஷனும் ஒன் மவுஸ் கிளிக்லாம் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒன் மவுஸ் கிளிக் இல்லாமல் எப்படி அனிமேஷன் செய்யணும்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த குறிப்பிடப்பட்ட ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு
அந்த குறிப்பிடப்பட்ட ஆப்ஜெக்ட் இப்போ எல்லாரையும் வந்து என்ன செய்யலாம்னு ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அவர் அந்த குறிப்பிடப்பட்ட எஃபெக்டை தரணும். ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே அனிமேஷன் வேலை செய்யணும். ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் ஒன் மவுஸ் கிளிக்கில் ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ் மற்றங்கள் எல்லாரையும் வந்து நான் கண்ட்ரோலோட கிளிக் பண்ணி மற்றது எல்லாமே வந்து ஆஃப்டர் வித் ப்ரீவியஸ், அதாவது வந்து முதலாவது ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸும் மற்ற எல்லாம் வந்து ஆஃப்டர் வித் ப்ரீவியஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே 0ல் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் செயற்படக்கூடிய மாதிரி இருப்பார். ஃபர்ஸ்ட் லைட்டை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ இது வந்து நான் மவுஸை கிளிக் பண்ணவே இல்லை. அப்போ எந்த இதுவும் இல்லாமல் அவர் ஆட்டோமேட்டிக்காக செயற்படக்கூடிய மாதிரி இருக்கார். இப்போ இந்த ஸ்லைடுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ வந்து மவுஸை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக போகுதுன்னு சொன்னால் ட்ரான்சிஷன் வந்து ஒன் மவுஸ் கிளிக்கில் தான் இருக்குது. பட் வந்து அனிமேஷனை வந்து நம்ம என்ன செய்யிருக்கோம், ஸ்டார்ட் வித் ப்ரீவியஸ்லையும் ஆஃப்டர் வித் ப்ரீவியஸ்லையும் கொடுத்துருக்கோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக போகணும்னு சொன்னால் இங்கே ட்ரான்சிஷன் வந்து ஆஃப்டரில் இருக்கணும். இது வந்து ட்ரான்சிஷனுக்குரிய ஆப்ஷன், இது வந்து அனிமேஷனுக்குரிய ஆப்ஷன். அப்போ ஒவ்வொரு ஸ்லைடுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த குறிப்பிடப்பட்ட ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ இந்த வீடியோஸில் வந்து எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால், இன்னும் டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் என்ன கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.